ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இதை பத்தி நான் ஏற்கனவே திருக்கோணத்திலே பேசியிருக்கேன். கொலோனியல் மைண்ட் செட்ல தான் இன்னும் நம்மளுடைய போலீஸ் போர்ஸ் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆங்கிலேயர் காலத்துல எப்படி மக்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு செயல்பட்டார்களோ அதுதான் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த லாக்அப் டெத், கஸ்டோடியல் டெத், இந்த 3rd டிகிரி டார்ச்சர் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் மாறணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறைக்கு மீண்டும் ட்ரைனிங் அளிக்கணும். கம்ப்ளீட் போர்ஸுக்கு திருப்பி ரீட்ரைனிங் அனுப்பணும். இன்னும் அவங்க அந்த கொலோனியல் மைண்ட் செட், அதாவது இந்த ஜாலியன் வாலாபாக்ல எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து கொடூரமாக மக்களை அடக்கினார்களோ இந்த ஜெனரல் டயருடைய மென்டாலிட்டியில தான் இன்னும் அவங்க என்ன செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு போலீஸ் ரிஃபார்ம் கமிஷனை அமைத்து டிஜிபியில இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரையும் ரீட்ரைனிங் அனுப்பணும். சைக்கலாஜிக்கல் இவாலுவேஷன் பண்ணணும். அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குன்றது எனக்கு புரியுது. ஒரு ப்ரொஃபஷனல் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு சின்ன திருட்டை வந்து விசாரிக்கணும்னா இந்த மாதிரி 3rd டிகிரி மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்னும் மச் மோர் ப்ரொஃபஷனல் மெத்தடெல்லாம் இருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு அரசாங்கத்தையோ இன்றைக்கு இருக்கும் ஆட்சியாளர்களையோ இல்லை கடந்த ஆட்சியாளர்களையோ குற்றம் சொல்வதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றம் வர வேண்டும் என்றால் எல்லா போலீஸ்காரர்களுக்கும் ரீட்ரைனிங், திருப்பி ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மெத்தட்ல வந்து பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா மாத்திக்கணும். சிபிஐ வழக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. துரிதமா விசாரணை நடத்தணும், சீக்கிரம் அறிக்கை தாக்கல் செய்யணும், தண்டனை சீக்கிரமா கிடைக்கணுங்கிறத பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு. உங்களுடைய கோரிக்கை அதேதான் அந்த நீதிமன்றமே சொல்லியிருக்காங்களே, ஆகஸ்ட் 20க்குள்ள ஒரு அறிக்கையை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 20 என்பது இன்னும் ஒரு 5 வாரம் தான் இருக்கு. 5 வாரத்துல அறிக்கை வரட்டும். அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் அதுல வந்து அந்த அறிக்கையில என்ன இருக்குன்னு பார்த்து அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பத்தி பேசலாம். சார், கேரளாவில் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு வந்து ஆளுநர் வந்து காவி சாயம் பூச நினைக்கிறான்னு சொல்லி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் ஒரு இது வெடிச்சிருக்கு. சரி, ஜென்ரலாவே பிஜேபியோட அஜெண்டா வந்து இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர். அதாவது அவர்கள் வந்து ஒரு அமைப்பையும் காவிமயமாக்க வேண்டும், அவர்களுடைய இந்துத்துவா கொள்கையை வந்து திணிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். அதை என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அது வந்து வெல்லாது. அதற்காக தமிழ்நாடு என்றுமே அதை ரெசிஸ்ட் செய்யும். அதனால அந்த அஜெண்டா தமிழ்நாட்டில் ஒர்க் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. தமிழகத்தில் 4 முனை கூட்டிய 2026 4 முனையா இருந்தாலும் சரி, 5 முனையா இருந்தாலும் சரி, இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. என்னுடைய கணிப்பு இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறும் என்று தான் நம்புகிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்தில் இருக்குதா இல்ல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொல்றது எப்படி இருக்கும்? கம்யூனிஸ்ட் வந்து ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு அமைப்பு. அவர்களுக்கு வாக்கு வங்கி வேணால் குறைந்திருக்கலாமே தவிர அந்த சித்தாந்தத்தின் மீது பற்று கொண்டவர்கள், அந்த யூனியன்ல இருப்பவர்கள் இன்னும் உயிரோட்டமா தான் இருக்கிறார்கள். அவர்கள் செயல்படுகிறார்கள். மக்கள் பிரச்சனையை முன்வைத்து பல கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். அவர்கள் வந்து தேர்தலை மட்டுமே மையமாக வைத்து செயல்படக்கூடிய இயக்கம் அவர்கள் கிடையாது. மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முன்வைத்து அதுக்கு குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியை நான் பார்க்கிறேன். தெரியல, கோயம்புத்தூர் பக்கம் போயிருக்காரு, பஸ்ல போயிருக்காரு. அதான் நான் சொல்லுனேன், அவர் பயணம் செய்யலாம். ஆனா அவருடைய ட்ராக் ரெக்கார்டை நீங்க பார்க்கணும். அவர் வந்து இன்னும் ஒரு தேர்தல்ல மக்களை சந்தித்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகவில்லை. ஒரு சரித்திர விபத்தால் அவர் முதலமைச்சர் ஆனார். செல்வி ஜெயலலிதா பெற்ற வெற்றி, அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடைய ஒரு அன்டைம்லி டெத்னால அவங்க கட்சிக்குள்ள அவரை வந்து ஒரு காரணங்களுக்காக அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. நேரடியாக மக்களை சந்தித்து அவர் ஒன்றும் முதலமைச்சர் ஆகலை. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் சந்தித்த அத்தனை தேர்தலிலும் தோல்வி அடைந்திருக்கிறார். 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி அடைந்திருக்காங்க. அவர் ட்ராக் ரெக்கார்டு ஒன்றும் நல்லா இல்லை. 3 இன்னிங்ஸ்லயும் அவுட் ஆகுது. இது 4வது இன்னிங்ஸ்லயும் அவுட் ஆக போறாரு. இனி யாரையும் எருமை என்று திட்டார்கள் என்று ஆடு மாடு மாநாட்டில் சீமான் பேசியிருக்காரு. அதை பத்தி சீமானே சார் வந்து ஒரு ஃபிரிஞ்ச் பாலிடிக்ஸ் பண்றாரு, ஒரு சென்சேஷனல் பாலிடிக்ஸ் பண்றாரு. அதனால ஆடு மாடை மதிக்க வேண்டும் என்று எனக்கு வந்து அந்த கருத்துல வந்து எனக்கு ஒன்றும் மாறுபாடு கிடையாது. யார் என்ன வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணி ஒருத்தர் திட்டுறாருன்றதுக்கெல்லாம் நம்ம என்ன சட்டமா போட முடியும்? அஜித்குமாரோட தம்பி நவீன்குமார் வந்து எனக்கு கொடுத்த நிவாரணம் வந்து அரசாங்கம் வந்து அறகுறையா கொடுத்தது, அவசரமா கொடுத்தது, இடமும் வந்து மதிப்பில்லாத ஒரு இடம், வேலை இடமும் எனக்கு 80 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு சொல்றாரு. இதை சம்பந்தமா அது வந்து வேலை இடம் அவர் இருக்கிறது திருப்போணம், காரைக்குடியில் அவருக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை வந்து மாத்தி கேட்டிருக்காரு. நானும் புதுசா வந்திருக்கிற மாவட்ட ஆட்சியரிடம் சொல்லியிருக்கேன்.
அவங்களும் அதை பரிசீலனை பண்ணி எங்க மாத்தி கொடுக்கலான்றதை பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து ஓபிஎஸும் அந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போவேன்னு சொல்றாரு சார். போலாம், யார் வேணா போலாம். அது சுதந்திர நாடு. இதுல வந்து சேஃப்டி இருக்கு தமிழ்நாட்டுல. யார் வேணா எங்க வேணா சுற்றுப்பயணம் செய்யலாம். இதுல ஒன்றும் தடையெல்லாம் ஒன்றும் இல்லையே. யார் வேணா பண்ணலாம். யாருக்கு வசதி இருக்கோ அவங்க எல்லாம் சுற்றுப்பயணம் நல்லா பண்ணலாம். நம்ம ஊர் பக்கமும் வர சொல்லுங்க. நிறைய கோயில் இருக்கீங்க நம்ம ஊர்ல. வந்து நம்ம ஊர் செட்டிநாடு சாப்பாடையும் சாப்பிட்டு போக சொல்லுங்க. இந்த பக்கமும் வரட்டும், வந்து நல்லா வரட்டும்னு சொல்றேன். பீகார் தேர்தலை பத்தி சார். பீகார் தேர்தலுக்கு 3-4 மாசம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கூகுளி போட்டிருக்காங்க. இந்த எலெக்ஷனுடைய இது வாக்காளர் பட்டியலை வந்து சீர்சேகரன்னு சொல்லி இதுல வந்து உள்நோக்கம் இருக்கிறதாக எனக்கு படுகிறது. குறிப்பாக சிறுபான்மை மக்களை வந்து ஒதுக்க வேண்டும், அவர்களுக்கு வாக்குரிமை தரக்கூடாது. அதாவது ஆங்கிலத்துல வந்து அமெரிக்காவில் ஜிம் க்ரோ லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர் அமெரிக்காவில் வந்து எப்படின்னா கருப்பு இனத்தவர்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுக்காம இருப்பதற்காக ஜிம் க்ரோ லாஸ்ன்னு ஒரு சட்டங்களை போட்டாங்க. அந்த மாதிரி இது இந்த 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 முயற்சியும் இருக்குமோன்னு எனக்கு ஒரு அச்சப்பாடு இருக்கிறது. ரைட்டா? தேங்க்யூ. கொலை கொள்ளை வழக்குல வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுனால திமுகவும் அதிமுகவும் கூட்டு சீமான் சொல்லியிருக்காரு. அது எனக்கு தெரியாது. அந்த வழக்கு என்ன நிலவரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வழக்கா இருந்தாலும் அதை வந்து சீக்கிரமாக காவல்துறை வந்து அதை வந்து விசாரிச்சு அதுக்கு அறிக்கை தயார் பண்ணி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிக்க வைக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. காரைக்குடி மாநகராட்சி மேயர் மேல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஆளுங்கட்சிக்காரர்களே துணை மேயர் உட்பட. எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? எனக்கு வந்து காரைக்குடி உடைய நகராட்சியுடைய சுத்தம் நல்லா நிறைய இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். அதுக்கு எனக்கு வந்து இது வரைக்கும் நான் எந்த கோஆபரேஷனையும் நான் பார்க்கல. நானும் ஸ்வச் பாரத்ல வந்து காரைக்குடியும் சிவகங்கையும் அந்த லிஸ்ட்ல வரணுன்றதுக்காக எவ்வளவு முயற்சியெல்லாம் எடுத்திருக்கேன். எனக்கு ஒன்றும் பெரிய இங்க இருக்கிற மாநகராட்சியில இருந்து பெரிய ஒத்துழைப்பு வரல. எனக்கு வருத்தம் இருக்கு. ஆனா அதை விட பெரிய வருத்தம் திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர்களுக்கு இருக்கும் போல இருக்கு. தேங்க்யூ. இதை பத்தி நான் ஏற்கனவே திருக்கோணத்திலே பேசியிருக்கேன்.